தரவுகள் எடுத்திருக்கிறாங்க. அதாவது 1931 தான் நம்மளுடைய அந்த சாதி வாரிய கணக்கெடுப்பு பொதுமக்களுக்கு, அது பொது சமூகத்துக்கு தகுந்த மாதிரி 31 தான் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு எடுக்கவே இல்லை, வெறும் SC STக்கு மட்டும்தான் எடுத்திருக்கிறாங்க. அதுவும் 1951 2011 வரையும் தான் எடுத்திருக்கிறாங்க. அதை மாற்றணுங்கிறது தான், பொதுமக்களுக்கு எல்லாமே சமத்துவங்கிறது தளபதியோட கோட்பாடுல தான் இந்த சாதி வரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும்ங்கிறது இந்த முழக்கம். எப்படி இதை செயல்படுத்துறது? அரசாங்கத்துக்கு இவ்வளவு காலங்களமா இவங்க மத்திய அரசையும் மாநில அரசும் போட்டி போட்டுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுக்கிட்டு எப்படி இவங்க மத்திய சர்க்காரை குறை சொல்றது, நம்ம மாநில சர்க்காரை குறை சொல்றது. ஏன் 39 MP வச்சிருக்க ராஜினாமா பண்ணிட்டு வர வேண்டியது? நீ ஆம்பளை தானே, ஆம்பளை தானே. யாரு 39 MP வச்சிருக்கல, ராஜினாமா பண்ணிட்டு வா. நீ ராஜினாமா பண்ணிட்டு வந்து நாங்க பாத்துக்கிறோம், எங்க தளபதி பாத்துக்குவாரு. இன்னும் பாருங்க, இன்னும் 30 நாள் தான் இருக்கு அதிகபட்சம், நாங்க பாத்துக்குவோம். அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிவத்தில் அதிலே கொண்டு வரலாம். அதுல பாகம் 8வது இதுல அந்த பாகத்தில் அதே கொண்டு வரலாம். அதையும் ஏமாத்தி வேலை மக்கள் தொகை கணக்கெடுக்கிறீங்க. அப்ப ஏன் சாதி வாரி கணக்கெடுக்க மாட்டீங்க? என்ன காரணம்? அப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? அதுல எவ்வளவு பெரிய சதி இருக்குங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது உயர் சாதியினர் கூட பொருளாதார ரீதியில் பின்தாங்கி இருக்கிறாங்க, அதை புரிஞ்சுக்கணும். நம்ம எப்போதுமே SC ST தான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்க கூடாது. உயர் சாதி சமூகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப பின்தாங்கிய நிலையில் இருக்கிறாங்க, ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க. இதை ஒழுங்குபடுத்தணுங்கிறதுக்கு தான் இந்த சாதி வாரிய கணக்கெடுப்புங்கிறது. மக்களுக்கு எதிராக அந்த மத்திய அரசும் மாநில அரசும் எந்த தீமை செய்தாலும் தளபதியோட உலகம் ஃபுல்லா இருக்கிறாங்க தளபதிகள். உலகம், அந்த தேசம் ஃபுல்லா தளபதியோட தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கிறார்கள், ஒவ்வொரு தளபதி இருக்கிறார்கள். தளபதியை எந்த கொம்பனாலையும் மிரட்ட முடியாது, அதை தெரிஞ்சுக்கணும். இந்த திமுக அரசு நிறைய சொல்லியிருக்கிறாங்க,